நீதி காப்பவளை தூய அம்மை சாரதையை என்றும் போற்றிக் கொள்கிடுவோம், எல்லாரும் எய்திடுவோம். திருமதி சுவாமி அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இந்தியாவுக்கு தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாத அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மறி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இது மகாத்மா பாரதி அம்பிகை நடத்திய வைத்திருக்கிற ஒரு பிரார்த்தனை. யார் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த வழிபாட்டினுடைய வணக்கத்தினுடைய பிரார்த்தனையினுடைய குறிக்கோள் இதுவாகத்தான் இருக்க முடியும். ஒரு இடத்தில் நான் சில வரங்கள் கேட்கின்றேன் என்று தொடங்குகின்றார். என்ன வரம் என்றால், என்ற முன்னை தீய வினை பயன்கள் அழிந்து போக வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த தீய வினை பயன்கள் தான் இப்போது பலவிதமான துன்பங்களாக வடிவெடுக்கின்றன வாழ்க்கையில். அழியாத ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று ஆர்வம் மிக கொண்டவர்களாக மக்கள் இருப்பது ஒரு புறம் என்றாலும், அது நேர் மாறாக எண்ணற்ற இடர்பாடுகள் இன்னல்கள் வாழ்க்கையிலே வருவதை தவிர்க்க முடியாத ஒரு நிலையையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எங்கிருக்கிறது ஆனந்தம் என்ற தேட்டம் ஒரு புறம், எங்குமே அது இல்லையோ என்று நினைக்கின்ற நிலையும் ஒரு புறம். ஆகவே இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது ஞானிகள் என்று சொல்கின்றார்கள், வினை பயன்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் அவையெல்லாம் ஓய்விட வேண்டும் என்று அவள் ஓய்விட்டால் என்ன ஆகும் என்றால், ஆனந்தம் தானாக வந்தது. இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையற செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து தெளிந்த ஞானம் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார்கள். அந்த கடைசியில் இருக்கிறதா சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். இதை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிக்கோள். ஆனந்தமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆன்மீகம் என்றால் என்னவென்றே அறியாதவர்களாக இருந்தாலும் ஆனந்தத்தை தான் தேடுகின்றார்கள். அவர்கள் எங்கெங்கோ தேடுகின்றார்கள். அவற்றிலெல்லாம் அந்த ஆனந்தம் இல்லை என்பதனை அறிகின்ற போது ஆன்மீகத்தில் தான் அந்த இன்பம் இருக்கிறது என்ற தீர்மானத்திற்கு வருகின்றார்கள். ஆக குறிக்கோள் ஒன்றுதான். அதை அடைவதற்காக கையாளப்படுகின்ற நெறிகள் வேறு. இந்த இரண்டு நெறிகளில் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தால் இது ஒன்றுமே இல்லை, ஒரு உதறி தள்ளிவிட்டு இறையருளை சார்ந்து இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை. இன்னொன்று, அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் உலகம் பொருள்கள் ஒன்றையும் தேடி தேடி அடைந்து அதில் இன்பம் இருக்குமா, இதில் இன்பம் இருக்குமா, ஆனந்தம் அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா என்று அடைந்து கொண்டிருக்கின்ற நிலை. ஆக இந்த இரண்டு நிலைகளையும் எப்படி சமரசப்படுத்துவது என்பதற்காகத்தான் காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆனந்தத்தை நிலையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை காட்டுவதற்காகத்தான் அருளாளர்கள் இந்த நாட்டிலே காலகாலமாக கொண்டிருக்கிறார்கள். அவதார புருஷர்கள் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் காட்டுகின்ற வழி ஒன்றுதான். ஆனந்தம் அவரவர்களிடத்திலே இருக்கிறது, எங்கேயோ தேடி அலைய வேண்டாம். உன்னிடத்திலேயே ஆனந்தம் நிலை பெற்றிருக்கிறது, அதை உணர்ந்து கொள் என்பதைத்தான் நம்முடைய ஞானிகள் அந்த காலத்தில் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் அதை உணர்ந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபமாக இருப்பதில்லை. ஒரு நாள் உணர்வு போது ரொம்ப காலம் நடந்து போனது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. வெளியில் ஆனந்தத்தை தேடி அடைவது எப்படி வீணாக போய்விடுகிறது என்பதை விதவிதமாக விளக்கியிருக்கிறார்கள். ஒரு வேடிக்கையான கதை சொல்வார்கள். டில்லி மாநகரத்தில் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய தொழில் என்னவென்றால் குதிரை வண்டி ஓடுவோம், வண்டிக்காரர். வண்டியில் வண்டி எவ்வளவு சம்பாதிக்க முடியும், வயிற்றுக்கு வாங்கி கேட்டாமல் இருக்கும். அதனால அவனுக்கு கவலை அதிகமாகிட்டே இருக்கு. கடவுளை இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை முறையான பிரார்த்தனை எல்லாம் இல்லை. எல்லாருமே ஒரு நாள் இல்லாமல் கடவுளை நினைக்கத்தானே செய்யணும். ரொம்ப கஷ்டம் வரும்போது கடவுளை ஏதாவது இந்த படத்துல அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கடவுளை எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டாயா, இன்பத்தை கொடுக்க மாட்டேன், ஏன் இப்படி என்ன அல்லல் பட வைத்திருக்கிறா என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுவும் கடவுளை கேட்டு உண்மையான பிரார்த்தனை செய்தார் என்று சொல்ல முடியாது. ஆனால்
கூட கனவு கேட்டு அவனுக்கு ஒரு வழிகாட்டினார். ஒரு நாள் இரவு தூங்கும் போது ஒரு கனவிலே ஒரு காட்சி. என்ன காட்சி என்றால் ஒரு மசூதி, அந்த மசூதிக்கு பக்கத்துல ஒரு ஈச்ச மரம், அந்த ஈச்ச மரத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு. அந்த ஈச்ச மரத்துக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு இடத்துல ஒரு பெரிய புதையல் இருக்கிற மாதிரி ஒரு கனவு இருக்கு. அங்க போய் எடுத்தோ அப்படிங்கிற மாதிரி. அதில் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. சரி, எப்படியாவது கிடைச்சா சரிதான் கிளம்புதான், அது தேடி கிளம்பணும். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. அந்த அடையாளம் மட்டும் தெரியுது, எந்த ஊர்ல இருக்கிறது தெரிய வேண்டும் அல்லவா? அதை இந்த கனவு சொல்லாம மறைச்சிட்டார். தேடி கண்டு கொண்டேன் திரு மாவட்ட நாட்டுவரும் தேடி தேடமா தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். அவர் தேடி கண்டு கொண்டார். தேடியே போன இந்த ஊர் அந்த ஊர் நீண்ட தூரம் போய்விட்டார். எங்கேயும் அந்த மாதிரியான ஒரு அடையாளம் காணும். அதே சமயத்தில் பாக்தாத் நகரத்தில் ஒருத்தர் அவன் கூட ரிப்பேர் பண்றான். அவனுக்கும் இதே கருதான். ரொம்ப கஷ்டத்துல இருந்தா அவனும் கடவுளை பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு காட்சி வந்தது கடவுள. அதுல என்ன வந்தால் ஒரு ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னால ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துல ஒரு ஆடு கட்டி இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு வந்துச்சு. அதை தேடிட்டு அவன் கிளம்பும். நீண்ட தூரம் நடந்து கழித்து இது கிடைக்குமா கிடைக்காதா என்று தவிர்ப்பு ஏற்பட்டு ஒரு சத்திரத்துல அவன் தங்கினான். அதே சத்திரத்துல இந்த வெள்ளிக்காலம் போய் தங்கினான். ரெண்டு பேரும் இரவுல ஒருத்தர் சந்தித்து உரையாடி கொண்டிருந்தார்கள். நீ எங்கே இருந்து வர, நீ எங்கே இருந்து வர, எதுக்காக வர, இந்த கதையெல்லாம் பேசினா ஒரு விதமா ஒரு அடையாளம் சொல்லிட்டான். இவன் சொன்னவனே அது பாக்தாத் நகரத்தில் இல்லவா இருக்குது, நீ சொல்ற அடையாளம்லாம் அங்க போனா கண்டுபிடிச்சிடலாம். இவன் இந்த அடையாளத்தில் சொன்னோடனே இங்க டெல்லியில இல்லவாடா இருக்குது இவன் சொன்னான். அப்புறம் அவன் டெல்லிக்கு போனான், இவன் பாக்தாத்துக்கு போனான். அதே மாதிரி தேடி எடுத்துக்கிட்டான். ரெண்டு பேரும் புதையல் எடுத்து திரும்பி வந்தாங்க. மீண்டும் அவங்களுக்கு நடந்தாலும் வரும். வருகிற வழியில கொள்ளைக்காரன் வந்து பறித்து கொண்டு போய்விட்டாங்க. இருந்ததும் போய்விட்டது, எல்லாத்தையும் விட்டு அவங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வரும்போதுதான் பார்த்தா அந்த அடையாளம் அவன் எடுத்துட்டு போனது எங்கன்னா இவன் வீட்டுல, இவன் எடுத்துட்டு போனது என்னன்னா அவன் வீட்டுல. ஆக மொத்தம் அவரவருடைய வீட்டிலேயே ஒரு பெரிய புதையல் இருந்தும் கூட அதை அறியாமல் அள்ளப்பட்டு கொண்டிருந்ததும் அல்லாமல் அதை தேடி அகில உலகத்தையும் சுற்றிவிட்டு அதையும் இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை. இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதனால எங்கோ தேடி அடைய வேண்டாம் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அவரவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் ஞானிகள் சொல்வது. இதை வலியுறுத்தி சொல்வது, அந்த ஆனந்தத்தை அடைவது எப்படி, அதற்கு வழிகாட்டுவதற்கு தான் அவதார புருஷர்கள் காலகாலமாக தோன்றி வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே உன்னதமான இடத்திலே இருப்பதனால தான் அவதாரம் வரிஷ்டர் என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார். ஆனந்தத்தை அடைவதற்கு வழி என்ன என்பதை இந்த கால மக்களுக்கு எளிய முறையிலே காட்டுவதற்காக வந்த அவதாரம் தான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரம். அவருடைய திரு அவதார திருநாள் இந்த நாள் அவருடைய பெருமையை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். மற்றபடி அவருடைய பெருமையை அறிந்துவிட முடியாது, அறிந்துவிட முடியாத காலையிலே சுவாமிஜி சொன்னார். ராமகிருஷ்ணர் யார் அப்படிங்கிறத யாருமே ஒன்றுமா அறிந்துவிட முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் அதை பற்றி நினைப்பதே ஒரு புண்ணியம் தானே என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு சில சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் வேண்டும் அல்லவா? பகவான் ராமகிருஷ்ணர் இந்த உலகில் எப்படி வந்தார், எதற்காக வந்தார், என்ன செய்தார் என்பதெல்லாம் முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி சாரதானந்தர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற பெயர்ல வந்திருக்கிறது. அதுல குருதேவருடைய வாழ்க்கையை 4 பகுதிகளாக அவர் பிரித்திருக்கிறார். வாரநிலை, சாதக நிலை, குரு நிலை, திவ்ய நிலை, இப்படி 4 நிலைகளை ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலே காணலாம் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு நிலையை பற்றியும் ஆராய்ந்திருக்கிறார் சுவாமி சாரதானந்தர். இது நம்முடைய ஆய்வுக்காக நான்காக பிரித்து வைத்துக் கொண்டாலும் கூட அந்த ஒவ்வொரு நிலையிலுமே அவருடைய அளவிட முடியாத தெய்வத்தன்மை ஒளிந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். ஆனால் எதற்காக 4 நிலைகளை பகவான் மேற்கொண்டார் என்றால்,
இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய இரண்டு நிலைகள், அதாவது பால நிலையும் சாதக நிலை, அவை இந்த ஆனந்தத்தை தேடி அடையக்கூடிய சாதகர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைக்கும். எப்படி சாதனையில் ஈடுபட வேண்டும், ஆனந்தத்தை தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து காட்டுவதற்காக அந்த பகுதியை அவர் அமைத்துள்ளார். பால நிலையிலேயே அது தொடங்கிவிட்டது, சாதக நிலையிலே அது பூர்த்தி ஆயிடுச்சு. அதன் பிறகு அப்படி சாதனையில் ஈடுபடக்கூடிய சாதகர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் அருள் புரிவதற்காகவும் அவர் மேற்கொண்ட இரண்டு நிலைகள் தான் குருநிலை, தெய்வ நிலை. சாதனையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று வழி தெரியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற நிலை அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பதற்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவரே செய்து காட்டியது ஒரு பகுதி. அதன் பிறகு அவர் செய்த மாதிரியாக செய்ய முடியாது என்பதனாலே அதையெல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நீங்க இவ்வளவு செய்தால் போவோம் என்று ஒரு குருவாக இருந்து வழிகாட்டுவோம். அதுவும் செய்ய முடியாதவர்களுக்கு ஒன்றும் பண்ண பார்த்துக்கிறேன் என்று அதையே படிப்போம். அதுதான் திவ்ய நிலை. இப்படி இந்த இரண்டு பின்னால் ஆக இந்த நான்கு நிலைகளை இரண்டாக நாம் பகுத்து பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு நிலையிலுமே அந்த தெய்வத்தன்மையை அவர் நமக்கு உணர்த்திக் கொண்டே இருப்பதையும், இந்த அழியாத ஆனந்தத்தை அனைவரும் அடைவதற்கு அவர் எப்படி இந்த உலகில் அவதாரம் செய்தார் என்பதை நாம் நினைத்து போற்றுவதற்கும் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒரு சிலவற்றை பார்ப்போம். பாலநிலை என்று சொல்கிற போது பொதுவாகவே சின்ன குழந்தைங்க, விவரம் தெரியாத குழந்தைங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமே கிடையாது. என்றால் அவதார புருஷன் மட்டுமல்ல, அவதார வரிஷ்டன். அதனால சிறு பையனாக இருக்கின்ற போதிலிருந்தே அந்த தெய்வத்தன்மையை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய நிலையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அந்த தெய்வ அறிவினால்தானே ஆனந்தத்தை அடைய முடியும். அது எங்கிருந்து வருகிறது என்றால், தெய்வத்தினுடைய அருளை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அதற்கு எத்தகைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த சின்ன வயதிலேயே அவர் செயல்படுத்தி காட்டினார். அந்த காமாரம்பூர் கிராமத்துக்கு நிறைய சாதுக்கள் வருவார். பூரி என்கின்ற புனித ஸ்தலத்திற்கு போகக்கூடிய வழியில் அது இருந்ததுனால நிறைய சாதுக்கள் அந்த ஊரை கடந்து செல்வார். அப்படி செல்லக்கூடிய சாதுக்கள் ஆங்காங்கே ஒரு நாள் 2 நாள் தங்கிவிட்டு போக வேண்டிய இன்றியமையாமை இருக்கும் என்பதனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதி படைத்த குடும்பம், தாத்தாக்கள் குடும்பம் என்று சொல்வார், அந்த குடும்பத்தினர் ஒரு சத்திரம் கட்டி வைத்திருந்தார். அந்த சத்திரத்தில் சாதுக்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் 4 நாள் தங்கிக் கொள்ளலாம். தங்குவதற்கான இடம் கொடுப்பார்கள், தங்கி இருக்கிற காலத்தில் தேவையான உணவு கொடுப்பார்கள். அதன் பிறகு அவர் பயணத்தை தொடரலாம். அதனால நாள்தோறும் அந்த சாதுக்கள் வந்து கொண்டு போய் கொண்டு இருப்பார்கள். இந்த சின்ன சின்ன கதாகரம் அங்கும் இங்கும் செல்கிற போது இந்த சாதுக்களை பார்க்கிற போது அழகான ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. பொதுவாக குழந்தைகள் சொன்னால் பொம்மைகளை வைத்து கொண்டு விளையாடுவார்கள், அல்லது வேற ஏதாவது பட்ட மரங்கள் விளையாடுவார்கள், இது போன்ற விளையாட்டுகளை ஈடுபடுவார்கள். ஆனால் இவரை பொறுத்தவரையிலும் இந்த சாதுக்களை பார்ப்பதே தான் அவர் காரணம். கூர்ந்து கவனிப்பார். அவரோடு குழந்தைகளும் இருப்பார். பக்கத்தில் போய் உட்கார்ந்து குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா அவர்களுக்கு உடமை என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் ஆனந்தமாக இருப்பார். உணவு தேவை என்று வருகின்ற பொழுது ஊர்ல போய் வீட்டில் பிச்சாந்தையை என்று இருப்பார்கள். உணவு கிடைத்தா சாப்பிடுவார்கள், கிடைக்காமல் கவலைப்பட மாட்டார். சிலருக்கு அதில் வருகின்ற நேரத்தில் ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்பட்டுவிடும், அல்லது ஏற்கனவே உடல் வலிந்தவர்களாக கூட இருப்பார்கள். அதை பற்றிலாம் அவர் ஒருவரும் பொருட்படுத்தாமல் அந்த ஆனந்தத்தில் அப்படியே கிடைத்திருப்பார். அப்போ ஆனந்தம் எங்கிருக்கிறது என்றால் புறப்பொருள்களில் இல்லை. ஏனென்றால் புறப்பொருள்களில் ஆனந்தம் இருப்பதாக இருந்தால் அந்த சாதுக்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்கவே முடியாது. என்ன ஒன்றுமே கிடையாது. அவங்கள் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஆனந்தம் என்பது அவர்களுக்கு முழுமையாக சொந்தமாக இருக்கிறது. அப்போ ஆனந்தம் எங்கிருக்கிறது என்றால் இப்படி முற்றிலும் இறைவனை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் ஆனந்தம் இருக்கிறது. பற்றற்ற வாழ்க்கையில் தான் ஆனந்தம் இருக்கிறது. இதை அந்த சின்ன வயதிலேயே அவர் பார்த்து தெரிந்து கொண்டார். பார்த்து தெரிந்து கொண்டார். இதெல்லாம் உலக மக்களுக்காக அவர் செயல்படுத்துகின்ற ஒரு உரைதான். ஏன்னா அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், கடவுள் மனித வடிவத்திலே அவதாரம் செய்யும் போது சாதாரண மனிதனை போலவே தான் அவர் வாழ்கிறார். இன்பத்தை அனுபவிக்கிறார், துன்பத்தை அனுபவிக்கிறார், எல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி போக வேண்டிய நிலையை அவர் உணர்ந்து
கடுமையான முயற்சி, சிரத்தை, தவம் ஆகியவற்றின் மூலமாக அளவிலா அறிவையும் ஆற்றலையும் அடைந்து விடுகிறார். இதுவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அமுத மொழி. அவரே சொல்லியிருக்கிறார், மனிதனாக கடவுள் வரும்போது மனிதன் எப்படி வாழ்வானோ அது போலதான் வாழ்வார். அவர் கடவுளிலிருந்து நெற்றியில் எடுத்து கொண்டு கொண்டு தெரிய மாட்டார். அதற்கு சில தனி அடையாளங்களை வைத்துக் கொள்ள மாட்டார். ஒவ்வொரு சாதாரண மனிதனும் எப்படி வாழ்கின்றானோ அதே போலதான் அந்த கடவுளும் அந்த மனித நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனால இந்த சின்ன வயதில் அவர் சாதிக்களை பார்க்கிற போதுதான் இது தெரிந்து கொண்டாரா என்றால் அப்படின்னு நாம் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி நாம் சிறுவர்களை உருவாக்க வேண்டும். இளம் வயதிலேயே இந்த உலக வாழ்க்கையினுடைய தன்மை என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்வதற்கு வகை செய்து விட வேண்டும். அந்த சாதுக்களுக்கு இவரை பார்க்கும் போது ஆனந்தம், இவருக்கு அவரை பார்க்கும் போது ஆனந்தம், அவர்களுக்கு இவரை பார்க்கும் போது ஆனந்தம். பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வார். சின்ன பையனான சில பேர்லாம் சாதுக்கள்லாம் பயங்கரமாதே ஆனந்தம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அந்த உட்கார பார்த்து சொல்லுவாங்க. ஆனந்தமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர் சில பணிவிடைகள் எல்லாம் செய்வார். அவர்களுக்கு தேவையான அந்த துணி என்கின்ற நெருப்பு ஊட்டி தியானம் செய்வார் அல்லவா, அதுக்கு தேவையான அந்த விறகெல்லாம் எடுத்து கொண்டு கொடுப்பார். சில பேர் இந்த அரிசி பருப்பு போன்றவையெல்லாம் வந்து அதை சமைத்து நைவேத்தியம் பண்ணுவார். அதுக்கு வேண்டிய பொருள்களை கொண்டாந்து கொடுப்பார். இப்படி பல விதத்திலும் அந்த கதாதரன் என்கின்ற சிறுவர் இந்த சாதுக்களுக்கு உதவியாக இருந்தார். அந்த சாதுக்கள் அவர்களிடத்தில் பேர் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். சில சமயங்கள் சாதுக்களை பார்க்கிற போது இவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். நல்லா உடம்பு ஊரான துணி பூசிட்டு இருக்கிறாங்க அல்லவா, மெய்யெல்லாம் நீர் பூசி என்று சொல்கிறார்களே, அது போல உண்மையாக நீர் பூசி. இவருக்கு அதை மாதிரி ஆசை வந்து நாம பூசிட்டு போறாமல் உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா பார்ப்பாங்க. அப்பாவும் அப்பதான் கொஞ்ச நாளைக்கு ஆரம்பமாயிட்டாங்க. எப்படி போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் சின்ன பையன் தான், சரி போட்டும், அது ஒரு பயிற்சியா இருக்கணும்னு விட்டுருவாங்க. அப்புறம் அவரே வந்து பாருங்க எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. என்ன அலங்காரம்னா இந்த விபூதி பூசி இருக்கிறது அலங்காரமா தெரியுது. சரி, அது இப்படி நாளாக அவர்கள் மீது இவருக்கு ஒரு ஈடுபாடு அதிகமாகிவிட்டது என்பதனை அன்னை உணர்ந்தார். ஒரு பயம் ஏற்படுது. எல்லா தாய்மார்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பயம் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய தாய்க்கு ஏற்பட்டது. நம்ம பையன் இந்த சாமிகள்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்களோ, சாமி அழகிடுவாங்களோ, அது மகனிடத்துல சொல்லிவிட்டாங்க. உடனே தாய் மேல ரொம்ப பக்தி உடையவர். அம்மா அப்படிலாம் அவங்க கவலைப்படாதம்மா, அம்மா அழுகிறத கண்டா அவளால் பொறுக்க முடியாது. அப்புறம் அந்த சாதுக்களுக்கு அந்த விஷயம் தெரிந்த உடனே அவரெல்லாம் வந்து கவலைப்படாதுமா, பையனை பார்த்தா எங்களுக்கு ஆனந்தமா இருக்குது, அவ்வளவுதான், அதுக்காக நாங்கள் உங்களை விட்டு அவர் பிரித்து விட மாட்டோம் என்று சொன்ன பிறகு நிம்மதி அடைந்தார். ஆனால் இவருடைய மனத்துக்குள்ள இதுதான் சரியான பாதை என்பது அப்போதே தீர்மானமாகிவிட்டது என்பதுதான் முக்கியம். பற்றற்று வாழக்கூடிய துறம் வாழ்க்கை, அந்த துறம் வாழ்க்கையிலே தான் உண்மையான ஆனந்தம் இருக்கிறது என்பது சிறு வயதிலேயே உணரக்கூடிய நிலை, பால நிலையில நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அம்மா அழுத உடனே இது வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் தான் அம்மா அழுதது மட்டுமல்ல, அந்த அவருடைய தாய் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார்களோ அதே போன்ற நிலையிலே தான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே இருந்தார்கள். தாய் எப்படி கதாதரத்தில் பேர் அன்பு காட்டி வளர்த்து வந்தார்களோ அதுபோல அந்த ஊரில் உள்ள எல்லா தாய்மார்களுமே கதாயி கதாயி கதாயின்னு அன்பு காட்டுவார்கள். தாய்மார்கள் மட்டுமல்ல, ஆண்களும் அப்படிதான். இவ்வளவு பேரன்பு காட்டி கொண்டிருக்கிறார்களே, நாம் இந்த சாதுக்களோடு சேர்ந்து நாம் சாதுவாக போய்விட்டால் நம்முடைய தாய் அழுவதை போல எல்லாரும் அழுவார்கள். அப்போ இவர்களை விட்டு விட்டு நாம் போய்விடக்கூடாது என்று ஒரு தீர்மானம். அந்த கருணை இது உலகியல் சம்பந்தப்பட்ட ஒரு பாசமோ பந்தமோ அல்ல. என்றால் அவதார புருஷர் இந்த உலகிற்கு வருவதற்கே காரணம் என்னவென்றால் உலக மக்கள் படுகின்ற துன்பங்களில் இருந்து அவர்களை விடுவித்து இன்பத்தை காட்டுவதுதானே, ஆனந்தத்தை அடைவதற்கு வழிகாட்டுவதுதானே. இப்போ அதற்கு மாறாக நாம் இந்த வாழ்க்கையை மேற்கொண்டால் அதனாலேயே அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிடும் என்று நினைக்கின்ற பொழுதே அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த கருணை தான் அடிப்படை. அதனால யோசனை பண்ணி சரி இது வேண்டாம், அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையே இவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு விட்டால் என்ன என்று யோசனை பண்ணார்கள். அதுவும் அந்த மாநிலையிலே அந்த சின்ன சிறு வயதில் எந்த அளவிற்கு அந்த கிராம மக்கள் அவர்களிடத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, அவருடைய தெய்வத்தன்மையையும் உணர்ந்தவர்களாக இருந்தார் சின்ன வயதிலே.
இந்த கதாதரன் என்கிற சிறுவராக இருப்பது ஒரு மாநில சிறுவர் அல்ல, கடவுள்தான் இந்த வடிவில் வந்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு சிலர் அந்த காலத்தில் இருந்தார். பிற்காலத்தில் பைரவ பிராமணி அவதார புருஷருக்கு சபை பூஜை பிரகடனம் செய்தார் என்று நாம் படிக்கிறோம். அதற்கு முன்னாலே அந்த கிராமத்தில் ஒரு சிலர் அதை உணர்ந்திருந்தார். அதில் குறிப்பா ஸ்ரீனிவாசன் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் சமூக அறிவுக்கு வளையல் செய்யக்கூடியவர், படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப வயசானவர். இந்த கதாதரனை பார்க்கும் போதே அப்படியே கை பிடித்து வணங்குவார். ஒருத்தர் இல்லையே சின்ன 4 பேர் இருந்தா அவங்களாம் செய்ய மாட்டார். காரணம் என்னன்னா அந்த பையனுக்கு ஏதாவது இவருக்கும் ஏன் பண்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த விவேகம் சொல்றாங்க, ஒரு இடத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளுவது. தனியா இருக்கிற போது வாடிதான் கடவுள்னு சொல்லுவார். ஒரு நாள் அவருக்கு இயல்பாகவே பக்தியெல்லாம் ஒரு நாள் மலர்களை எடுத்து மாலை கட்டிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் கதாதரன் அந்த பக்கமா வந்தார். அந்த பொண்ணை மாமான்னு கூப்பிட்டு இப்படி பார்த்தாரு. யாராவது பார்க்குறாங்க, ஒருத்தரும் இல்லை, கொஞ்சம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படின்னு போய் பக்கத்தில் இருந்த மிட்டாய் கடையிலையும் பண்ணியிருந்தார். இது வாங்கினார். இது தனியாளுக்கு போய் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அவர் கட்டி வைத்திருந்த அந்த மாலையை அவர் கழுத்தில் போட்டு, கதாதரன் கழுத்தில் போட்டு அவர் வாங்கி கொண்டு வந்திருந்த அந்த இனிப்பை அவர் நைவேத்தியமாக படைத்து வணங்கினார். அவர் சொன்னாரு, நீ எதிர்காலத்தில் என்னென்னலாம் செய்ய போற அதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனா என்னால் பார்க்க முடியாது, இப்போ எனக்கு வயசாகி போச்சு. அதனால அந்த தெய்வீக திருவிளையாடல்களெல்லாம் காண நான் கொடுத்து வைக்கவில்லை. இருந்தாலும் நான் போதே உங்களை வணங்குகிறேன், நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து. இப்படிப்பட்ட மக்கள் அந்த கிராமத்தில் இருந்தார்கள். மற்றவர்களும் கூட அந்த தெய்வத்தன்மையை உணர்ந்தார்களோ இல்லையோ கதாதரத்தில் ரொம்ப அன்புடையவர்களாக இருந்தார்கள். இப்போ இயற்கையாகவே உணர்ந்து கொண்டவர்கள் ஒருவர் இருக்கட்டும், உணராதவர்களும் நம்மிடத்திலே பேர் அன்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்களே, அவர்களை விட்டு நாம் பிரிந்து போய்விடுவதை விட அவர்களில் ஒருவராக இருந்து அவர்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சிந்தித்து அந்த துறவில் இருக்கின்ற எண்ணத்தை கைவிட்டார். அதுவும் மக்களிடத்தில் கூட கருணையினால். துறவு மேற்கொள்ளலாமா என்று அவர் நினைத்தது எதனால் என்றால், நாம் ஒரு துறவியாகி தவம் செய்து அந்த அருளினால் கிடைக்கக்கூடிய பேர் ஆனந்தத்தை அகில உலகத்திற்கும் சொந்தமாக்கி விடலாம் என்பதுதான். அது துறவியாக போக வேண்டாம் என்று அவர் முடிவு செய்ததும் மக்களுடைய நலத்திற்காக. அதனால்தான் பிற்காலத்தில் சுவாமி சொன்னது போல இல்வாழ்வார்களுள் அவர் மிகச்சிறந்த இல்வாழ்வாராக இருந்தார், துறவிகளுள் அவர் மிகச்சிறந்த துறவியாக இருந்தார். ராமகிருஷ்ணன் துறவியா இல்வாழ்வாராக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, 2 சாராருக்குமே அவர் வழிகாட்டுவதற்காக தம்முடைய வாழ்க்கை அதற்கேற்ப அமைத்துக் கொண்டார். இது எல்லாமே இந்த பால நிலையிலேயே வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. இப்படி படிப்படியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் சாதனை செய்யக்கூடிய பருவம் வந்த போது ஆன்மீக வாழ்க்கையில் சாதனையின்றி எதையும் சாதிக்க முடியாது என்று பெரியவர்கள் சொல்கிறார் அல்லவா, அவர் சாதிக்கக்கூடிய நிலை வந்தது. அந்த சாதனை நிலையை மேற்கொள்ளுகின்ற பொழுது யாராவது ஒரு வழிகாட்டணும். பொதுவாக ஆன்மீக சாதனையில் ஈடுபட வேண்டும் என்றால் ஒரு குரு இருக்கணும். அந்த குரு காட்டுகின்ற வழிகளை சாதனையில் ஈடுபட வேண்டும் என்று சொல்வார். இவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் கிடையாது. இவரே சாதனை எல்லாம் பண்ணிக்கொண்டே இருப்பார். கடைசியிலும் குரு ஒரு வழிகாட்டுவார். அப்படிதான் இவருடைய வாழ்க்கை. அதை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு குரு வருகிறாரா வரவில்லையா, வழி காட்டுகிறாரா காட்டவில்லையா என்பதெல்லாம் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. ஆன்ம தாகம், உண்மையான ஆன்ம தாகம் ஒருவனுக்கு இருந்தால் தானாகவே அவனுக்கு வழி தெரியும். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இறை அருளை பெறுவதற்கு வழி என்ன என்பது அவனுடைய மனமே உணர்த்தும். ஆன்ம தாகம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆன்ம தாகம் ஏற்படுகின்ற பொழுது சாதனைகள் செய்வதற்கான வழி தாமாக தெரியும். அப்போ உலகமாக செய்ய முடியுமா என்கின்ற ஒரு பிரமிப்பு ஏற்படும். அப்போ அவர் சொல்றாரு, நான் 16 அளவுக்கு சாதனை செய்திருக்கிறேன், நீங்களும் 1 நாள் செய்வது சாதனை. அப்ப எவ்வளவு அவர் செய்திருப்பாருங்கிறதுக்கு ஒரு அளவு போதும். நான் செய்த சாதனைகள் 16 அளவுக்கு இருந்தால் நீங்கள் அவ்வளவுதான் செய்ய வேண்டாம், அதுல 16 செய்ய போகும். அந்த 16 அளவுக்கு நாம் செய்தாலும் உண்மையான சிரத்தையோடு செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் என்ன ஆகும் என்பதை அவர் சொல்றார். உண்மையான ஈடுபாட்டோடு ஒரு சாதனையில் ஈடுபடுவார்கள், அவனுடைய மனமே அவனுக்கு உருவாகி
வெளியிலிருந்து ஒரு குரு வந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அந்த உண்மையான ஈடுபாடு இருந்தால், கடவுளை அடைய வேண்டும் என்ற தவிப்பு இருந்தால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய குரு யார் என்றால் மனமே தான். அப்படிப்பட்ட ஒரு உண்மையை உணர்த்திருக்கிறார். ஆனால் உண்மையான சிரத்தை இருக்கு. இதுல வேற சும்மா நானே என்னுடைய மனம் சொல்லுதா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. மனம் என்று சொல்லுகிற பொழுது தூய மனம், அதான் ரொம்ப முக்கியம். மனச மாசுகளை எல்லாம் அகற்று போன நிலையில் அப்படியே நாம் உட்கார்ந்து கொடுத்து நமக்கு சில சிந்தனைகள் போகும். அதன்படி நம்ம வாழ்க்கை அமைத்து கொண்டு விட்டாலே போதும். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சாஸ்திரம் படிக்க வேண்டியதில்லை, சார்ந்தவர்களை பார்க்க வேண்டியதில்லை. இருந்தால் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் இறைவன் தான் இருக்கின்றார் என்பதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இறைவன் நமக்குள்ளே இருந்து என்ன கட்டளை விடுகின்றானோ அதை நாம் கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். படுத்திக் கொண்ட தானாகவே எல்லாம் வந்துவிடும். இப்படி அந்த சாதனை, ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சாதனையை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்ல போவதில்லை. இருந்தால் அதுக்குள்ள அது முடியாது, எதுவுமே முடியாது. சாதனை என்பது உலக ஆன்மீக வரலாற்றில் ஒரு மானிட வழி, அவரே சொல்லியிருக்கிற மானிட வடிவத்தில் கடவுள் வந்தா மானிடம் போதா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரோ, அதே மாதிரி இருக்கணுமா இல்லையா? இருக்கல. அவர் மானிடமாக தானே இருக்கு நியாயம். அவரே சொல்ல நான் 16 நாளாக செய்த நீங்க ஒரு நாளாக செய்யணும்னு அர்த்தம். அவர் மானிட நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்திருக்கிறார். ஆனால் மானிட போல தம்மை காட்டிக் கொள்ளுகிறார். அதனால சாதனை சாதனை என்று சொல்லுகிற பொழுது அவர் என்ன செய்தார் என்று பார்த்து நாம் அதை செய்ய முடியாது. அது ஏதாவது ஒரு 14 ஒரு பங்கு வேண்டாம், அதுல 14 ஒரு பங்கு, அதுல 14 ஒரு பங்கு, கொஞ்சம் செய்தால் போதும். அதற்கு அவர் வழிகாட்டுகிறார். அதுக்காகத்தான் அவர் குரு நிலையை ஏற்க வேண்டி வந்தது. சாதக நிலையில் அவர் என்ன செய்தார் என்பதை நாம் பார்த்து பின்பற்ற முடியாது. அதை நமக்கு தகுந்தபடி நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் குரு நிலையை மேற்கொண்டார். இந்த குரு நிலை என்பது அதுவும் ஒரு சின்ன வயதிலிருந்தே அவர்கள் அமைந்திருப்பதுதான். மூணு தனித்தனியா இந்த படிப்படியா ஏறி வர்றது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இயல்பா தான் எல்லாம் இருந்தது. அவரால் பார்த்து சில சமயங்கள் அதை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இந்த குரு நிலை என்பது சிறு வயதுல அந்த காமாட்சி போல நாகாக்கள் குடும்பம்னு சொன்னமே, ஒரு சமயம் அந்த நாகாக்கள் வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்பெல்லாம் பொழுதுபோக்கு வேற ஒன்றும் கிடையாது. இந்த இப்ப இருக்கிற மாதிரியான வேலைக்கு விரோதங்கள்லாம் அங்கே இருக்காது. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒரு திருமணமோ அது வேற நிகழ்ச்சியோ நடந்தா என்ன செய்வாங்கன்னா ஒரு பட்டிமன்றம் வச்சிருவாங்க. அது மாதிரி அந்த நாகாக்கள் குடும்பத்தில் வச்சிருக்காங்க. நிறைய பண்டிதர்கள், அந்த காலத்துல யார் யாரெல்லாம் பண்டிதர்கள் என்று கருதப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அழைத்து விவாதம் பண்ண வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயம் அந்த இடத்துல ஒரு மனிதன் அவனுடைய பிரச்சனையை சொன்னான். இவங்களே பண்டிதர்கள் 4 பேர் சேர்ந்தாலே அது ஒரு பெரிய போர்க்களமாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பான். இவன் சொன்னதாக கேட்க மாட்டான், அவன் கேட்க மாட்டான், எல்லா இடத்துலையும் உள்ளதுதான். அதற்கும் மேலாக அந்த பண்டிதர்களிடத்திலே தனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருத்தன் வந்தான். ஏன் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதுக்கு தீர்த்து வைங்க. நல்லதான இருந்து பண்டிதர்களுக்கு ஒரு பெருமை சொல்றாங்க, பார்த்துக்கலாம். ஆனா அவன் சொன்ன அந்த விஷயத்துக்கு ஒருத்தருமே தீர்வு சொல்ல முடியும். சாதாரண விஷயம் தான் அவன் சொன்னான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொன்னாங்க. ஆனால் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. அவனுக்கு அது திருப்தி இல்லை. எதை செய்தாலும் அவனுக்கு மனதுக்கு நிறைவு ஏற்படக்கூடிய வகையில் அவரை வழிகாட்டவில்லை. அப்போ இந்த ஓரமாக உட்கார்ந்து இந்த கதாதாரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு 7 வயசு சிறுவர் தான். வேடிக்கை பார்க்க போறார். வேடிக்கை அதையும் அவங்க கருத்தில் கொள்ள வேண்டும். முதல்ல சொல்லும் போது சாதுக்கள் தொடர்பில் அவர் எப்படி ஆனந்தம் கண்டார் என்று சொன்னோம். இப்போது இந்த பண்டிதர்கள் கூட்டங்கள் போய் நின்று கொண்டு பொதுவாக பண்டிதர்கள் வாதம் பண்ற இடத்துல சிறுவர்கள் வரமாட்டாங்க. இப்போ கூட சில சமயங்கள்ல நம்ம பார்க்கலாம், கிராமங்கள் ஏதாவது மாரியம்மன் பண்டிகை அதெல்லாம் போட்டாங்கன்னா சில சமயத்தில் பட்டிமன்றம் போடுவாங்க. சிறுவர்கள் அதுக்கு வரமாட்டாங்க. சிறுவர்கள் எதுக்கு வருவாங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா நம்ம போட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கணும் பார்ப்பாங்க. இது எல்லா காலத்திலும் இப்படிதான் இருக்கணும் நியாயமா? சாதாரணத்துக்கே எப்படின்னா பண்டிதர்கள் நடத்துகிற பட்டிமன்றம் அதை போய் சிறுவர்கள் எடுத்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கதாதாரன் அதில் போய் உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றது அப்படியே கேட்டுருந்தாரு. கடைசியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுமே ஏற்படவில்லை. கேட்டவனுக்கும் நிறைவில்லை, சொன்னவர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை. அப்பதான் கதாதாரன் எடுத்து இது எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் சொல்லட்டுமான்னு. ஆனா ஒரே ஒரு சிறப்பு, அந்த பண்டிதர்களுக்கு
நீ என்னடா இந்த பையன் போனான் அப்படின்னு சொல்லல. அந்த புண்ணியம் அவங்களுக்கு உண்டு. சரி சொல்லு, உனக்கு எந்த தோழத்தை சொல்லுன்னா அவர் ஒரு யோசனை சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. பார்த்தா இது ரொம்ப நல்ல வழியா தெரியுத, நம்ம ஒருத்தரும் கூட இது தோணலையே, இந்த பையன் தானே தோணுச்சு என்று பாராட்டினார். அதிலிருந்தே அவருடைய குரு வாழ்க்கை தொடங்கிவிட்டது என்பதால் குரு நிலை என்பது அந்த சிறு வயதிலேயே அவரிடத்தில் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நீண்ட காலம் வரைக்கும் அவர் அந்த குரு பீடத்தில் ஏறுவதற்கு விரும்பவில்லை. பிற்காலத்தில் கூட அவர் சொல்றார். இப்போ அவர் பெரும்பாலும் சொல்லும்போது, இடமா சொல்லும்போது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறோமே தவிர சாதாரணமாக சொல்லும்போது குரு மகாராஜ் அப்படின்னு சொல்லுவோம், குருதேவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த குரு என்கிறத வைத்துதான் அவரையே குறிப்பிட வைப்போம். ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பல தடவை பார்க்கலாம் அவருடைய உரையாடல்களை பார்க்கும்போது, என்னை குரு என்று கூறினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, குரு என்னை சொல்லாதீர்கள் அப்படின்பார். குரு நிலையை அவர் விரும்பல. ஏன் விரும்பவில்லை என்றால், அந்த காலத்தில் குருமார்களாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தார். மக்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டவர்களாகிய அந்த குருமார்கள் அதற்கு மாறாக தங்களுக்கு இருந்த அந்த அறிவையும் ஆற்றலையும் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கே பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட குருமார்களை நாமும் ஒரு குருவா போடுமா என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கணும். ஆனால் அதே காரணத்தினால அவர் குரு பொழுதை ஏற்க வேண்டியதாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த குருமார்கள் எல்லாரும் தான் இருந்தார்கள். மக்களுக்கு இவர்கள் என்ன வழியை காட்ட போறாங்க, இவர்களுக்கே ஒருத்தர் வழிகாட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறார்களே, இவர்கள் காட்டுகின்ற வழியிலே மக்கள் நடந்து எப்படி இறையர்வை பெறுவார்கள், ஆனந்தத்தை அடைவார்கள். அப்போ நாம இந்த குரு பீடத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு இன்றியமையாமல் ஏற்பட்டது. அந்த காலத்தில் இந்த குருமார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்குது. அதெல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக அவரே ஒரு இடத்துல சொல்லுவார். கேசவ சந்திரசேகர் கேட்டார் நடவடிக்கையில, நிறைய சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள்லாம் இருக்கிறாங்களே, ஆனா ஒருத்தர் கூட கடவுளை கண்ட மாதிரி தெரியலையேன்னு கேட்டார். அது காரணம் என்னன்னு, அது ஒண்ணும் இல்லை, அவங்கெல்லாம் மேல பறந்து கொண்டு இருக்கிற கழுகு மாதிரி, எவ்வளவு உயரம் தான் பறக்கும், அது உயரமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து ஆச்சரியப்படலாம். ஆனால் அவருடைய பார்வை கூட கீழே, அதுக்கு இடையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கீழே பார்த்துட்டா அப்படியே இறங்கிடுங்கள். அதுபோல இருக்கிற சாஸ்திர ஆராய்ச்சியில பார்த்தா மேல 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 பறந்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது அவர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்குதா உலகிடம் சொல்லுவாங்க. அதனால இறைவனை அவர்களால் பெற முடியவில்லை, இறை காட்சி அவர்களால் பெற முடியவில்லை என்று சொன்னார். இதற்கு மேலாக இந்த நான் என்பது ஆன்மீக வாழ்க்கையிலேயே அகங்காரம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதான் முதலாவது. யான் எனது என்னும் செருக்கு அதிர்ப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் முழும். இதைத்தான் ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். குருமார்கள் அதற்கான வழிகாட்ட வேண்டும். ஆனால் அந்த குருமார்களே அந்த அகங்காரம் நிறைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் பலவிதமான நெறிமுறைகள் இருக்கின்றன. கடவுளை அடைவதற்கு, ஆனந்தத்தை காண்பதற்கு இருக்கிறது அல்லவா, அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில் வச்சுக்குவாங்க. இதுதான் சரி, இதுதான் சரின்னு சொல்லிக்குவாங்க. மற்றவர்களுடைய வழி சரி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகிய மனப்பான்மை எல்லா குருவார்களிடத்திலே இருந்தது. இதுக்கு வெளியிலெல்லாம் போய் சார்ந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய குருவாரிடத்திலேயே அது இருந்தது. பிற்காலத்தில் அவர் மனமே குருவாக இருந்து அவரை வழிநடத்திய ஒரு நிலை. அதன் பிறகு குருமார்கள் வந்தார்கள் வெளியிலிருந்து. ஏற்கனவே இவர் என்ன அனுபவத்தை பெற்றிருந்தாரோ அந்த அனுபவத்தை அவர் உறுதிப்படுத்தினார்கள். அப்படி வந்த குருமார்கள் முதலாவது குரு யார் என்றால் வைரவி பிராமணன். அவங்க தாந்திரிக சாதனத்தை அவருக்கு கற்பித்தார்கள். ரொம்ப நல்ல திறமையான ஒரு குரு தான். படப்படப்படப்படன்னு அவர் குருதேவர் கற்பித்தார்கள். அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தம். இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு சாதனைகளை செய்தவர்கள் அங்கே எதுவுமே பார்த்ததில்லைன்னு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு உறவு அவர்களுக்குள்ள ஏற்பட்டது. அதற்கு மேலாக இவர் அவதார புருஷர் இருப்பதையும் அந்த அம்மா தான் நிலைநாட்டினார்கள் சபை கூட்டி. இவ்வளவு இருந்தாலும் கூட அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தோத்தாபுரி என்று ஒரு குரு வந்தார். அவர் ஞான மார்க்கத்தை இவருக்கு உபதேசிப்பதற்காக வந்தார். அத்வைத ஞானத்தை இந்த ராமகிருஷ்ணருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அவர் வந்தார். தேவியுடைய திருக்குள்ளப்படி வந்தார். இப்ப இந்த வைரவி பிராமணிக்கு அந்த தோத்தாபுரியை பார்க்கும் போதே அப்படியே இவ்வளவு நாளா நான் தான் புரிந்து இந்த கலாச்சாரத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே,
இப்ப நம்ம விட்டுட்டு இன்னொரு குரு பின்னால போறாங்க, எந்த ஒரு எரிச்சல் ஏற்படும். அப்ப நேரடியாக சொல்ல முடியாது அல்லவா, நீ என்ன இந்த மாதிரி அத்வைதம் துவைதம் போயிட்டு இருக்கிற, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்லி கொடுத்துருக்கிறதா சரி, இந்த தாந்திரிக சாதனம் பக்தி சாஸ்திரம் இத்தான் நீ பின்பற்றணும். அதெல்லாம் வறண்ட ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் என்பதே ரொம்ப வறட்சியானது. அந்த அவர் சொல்றதெல்லாம் கேட்காதே. இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அம்மையார் இன்னொரு குரு நம்முடைய சீடனுக்கு வந்து வாய்ப்பு விடுவாரோ என்கின்ற ஒரு எண்ணத்தினால அந்த நெறியே இழுத்து பேச ஆரம்பித்து விட்டார். சரி, இந்த மாதிரி இருக்கட்டும். அந்த தோட்டா முடியாவது இவரை புரிந்து கொண்டாரான அந்த ஞான மார்க்கத்தை உபதேசித்தார். 40 ஆண்டு காலம் நான் சாதனை செய்து அடைந்த நிலையை அப்பா நீ 3 நாளில் அடைந்து விட்டாய் என்றெல்லாம் பாராட்டினார். அதெல்லாம் சரிதான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவரை பொறுத்தவரையிலும் எல்லாமே அம்பிகையினுடைய அருளாணையின்படிதான் நடக்கிறது என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. அதே தோட்டாப்புரி வந்து நான் உனக்கு அத்வைத ஞானத்தை உபதேசம் பண்ண போறேன்னு சொல்ல போது கூட ஏற்கனவே நான் அம்மா கேட்டு வரேன்னு தான் போறேன். அப்புறம் அம்பிகை உங்களை அதுதான் அனுப்பிச்சிருக்கிறாரா அது சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போ அதை பெருசா அவர் நினைக்கல. அப்புறம் அத்வைத ஞானத்தை அவர் அடைந்த பின்னாலும் இதுவும் அம்பிகையினுடைய அருள் தான் என்று நினைத்து அதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி கோயில், இதுக்கு முன்ன எப்படி கோயிலில் போய் அந்த கோதாரணி முன்னாடி பாட்டு பாடுவாரோ தானம் போடுவாரோ அதெல்லாம் மீண்டும் அவர் செய்து கொண்டேதான் இருந்தார். இப்ப தோத்தாப்புரி பார்த்தேன், முன்ன எப்படிலாம் செய்தது சரி, இனிமேல் இருக்கு. ஞானத்தை அடைந்த பிறகு பக்தி கூடாது என்பது அந்த தோத்தாப்புரியினுடைய கருத்து. அதுக்காக பேசுவார். தாளம் போட்டு பாட்டு பாடுவாரு. என்னப்பா சப்பாத்தி மாவு கட்டியான்னு கேட்பாரு. அந்த மாதிரி வந்து அப்படி கட்டுவாங்க. இதுல போட்டு கொடுக்குறவங்களோ அவங்க கையிலே வச்சு கட்டுவாங்க. அதனால சப்பாத்தி மாவு இல்லையா ஒரு ஏழனமா கேட்கிறேன். அதாவது பக்தி நெறியின் மீது அவர் கொண்டிருந்த மனப்பான்மை அவ்வளவு. பொதுவாக யாரையும் எதிர் கொஞ்சம் கடிந்து பேச மாட்டார் குருதேவர், அதுவும் அவ்வளவு. ஆனால் இந்த பக்தியை அவர் எளிமைப்படுத்தி பேசணும்னே அவரால் பொறுக்க முடியல. நீங்க நான் அம்பிகையை பற்றி பாடிக்கிட்டு இருக்கிறேன், சாப்பாட்டை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி என்று அதோட முடிவு. எங்கும் விரைவில் இருப்பதுதான் பிரம்மம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தில் தான் அந்த கடவுள் இருக்கிறாருங்கிறது தப்பு என்பது தோத்தாப்புரியினுடைய கொள்கை. அந்த கொள்கையை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால இவர் கூட சொல்லிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் ஒரு மாதிரி போய்கொண்டு ஒரு நாள் எல்லாம் பிரம்மன் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு இவருக்கு ஒரு புத்தி புகட்ட வேண்டும். பைரவ பிராமணியினுடைய அதற்காக ஒரு சின்ன நிகழ்ச்சியின் மூலமாக அகற்றி விட்டார். இவருக்கும் அதே மாதிரி அகங்காரம் அகற்றம் அல்லவா, அதற்காக சமயம் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்காரன் வந்து இவருக்கு நெருப்பு கூட்டி தியானம் பண்ணி கொண்டிருந்தவர் நெருப்பை வந்து சுருட்டு பற்ற வச்சான். ஒவ்வொரு நாளும் தோட்டாப்படி நெருப்பை கூட்டி அதுக்கு முன்னால் இருந்து தியானம் பண்ணுவார். அந்த தோட்டக்காரன் பார்த்தா அவன் கண்ணைக்கு வேலை எங்கேயும் நெருப்பு கிடைக்கல, சுருட்ட கையில் வச்சுட்டு அங்கேயும் இருக்கிறது வந்து பற்ற வைக்கிறான். அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அவன் என்ன கண்டான், இது துணின்னு கண்டானா வேற என்ன கண்டான், அந்த இது பார்க்கணும் போவாங்க பிரிச்சாரு. ஆபரேஷன் பக்தர் சிரிக்கிறார். எதுக்கு சிரிக்கிறார்? எவ்வளவு புனிதமான கருத்து வந்து அதை நம்ம சுருட்டு பத்த வைக்கிறான். அவனுக்கு சிரிப்பா இருக்கிறாங்க. இல்ல அதுக்கு சிரிக்கல, நீங்க எனக்கு அத்வைதத்தை தானே போட்டீங்க. அத்வைதம் என்னது? எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் தானே. நீங்களும் பிரம்மம், வடகாலம் பிரம்மம், நீங்க மூணு நெருப்பும் பிரம்மம், அவன் வச்சிருக்கிற சுருட்டும் பிரம்மம். அந்த வட்டக்கார பிரம்மம் சுருட்டு பிரம்மத்தை நெருப்பு பிரம்மத்தில் கட்ட வச்சா உங்களுக்கு உள்ள பிரம்மத்தில் எதுக்கு வாங்க. அவருடைய அகங்காரம் கொஞ்சம் அடங்கிறது இருந்தாலும் முழுசா போகல. அப்போ அந்த பக்தியில அவருக்கு முழு நம்பிக்கை வரல. அப்பதான் சூளை நோய் கொடுத்து அம்பிகை தடுத்தார்கள். தாண்ட முடியாத வயிற்று வலி, என்ன செய்தாலும் தெரியல. அப்ப அந்த அத்வைதம் என்ன சொல்றது? இந்த உடல் நான் அல்ல, ஆன்மாதான் நான். இதான அத்வைதம். உடலுக்கு தான் வயிற்று வலி வருது, உடலை விட்டுலாம் அப்படின்னு கங்கையில் உள்ள போனார். அந்த அம்பிகை தலைவர் செய்த பிரார்த்தனை போக 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 கங்கை வந்து முழங்கால் கீழே தான் இருக்கு. கங்கை என்பது கடலை விட பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோத்தாப்புரி ஆண்கள் விரோதத்திலான்னு போனா எந்த இடத்துல கால வச்சாலும் முழங்கால் கீழே தான் இருக்கு.
நடந்து 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 எது கரைக்க போயிட்டார். வினோதமா இருந்தது. அப்போதான் திரும்பி பார்த்தா அம்பிகை சிரித்துக் கொண்டிருக்கிற மாதிரி தோற்றியது. அப்போ தெரிந்து கொண்டார், ஞானம் என்பது நாம் எவ்வளவு பெற்றிருந்தாலும் அந்த அம்பிகையினுடைய அருளாக அதை நிறைவேற்றிருக்க செய்ய முடியுமே தவிர நான் ஞானி என்று பேசிக் கொண்டிருப்பதில் ஒரு பயன் கிடையாது என்று இவரிடத்திலே வந்து எனக்கு வாழ்க்கை கேட்டார் அம்பிகை. அப்ப இந்த ரெண்டு பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. பைரவ பிராமணியும் சரி, கோதாவரியும் சரி, மிக உன்னதமான நிலையில் இருந்தவர்கள் தான். அவர்களுக்கே இந்த நிலை என்றால் மற்ற குருமார்கள் பற்றி சொல்ல வேண்டுமா? அப்படிப்பட்ட குருமார்கள் தான் எங்கும் நிறைந்திருந்தார்கள். ஆகவே மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் நானே அதற்கு ஏற்ற வழியில் நம்முடைய பணியை தொடர வேண்டியதுதான். அது ஒரு பணியாக கருதி செய்தார். நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று அவர் ஒருபோதும் சொல்வதில்லை. மக்களை எல்லாம் இறைவனாக கண்டதனால் அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக இந்த பணியை அவர் மேற்கொண்டார். அப்படிதான் அந்த குரு நிலையை அவர் மேற்கொண்டு அவரவருக்கு ஏற்ற உபதேசங்கள், குருதேவ உபதேசத்தில் அது ஒரு பெரிய சிறப்பு. பொதுவாக குருமார்கள் என்றால் ஒரு சட்டம் போன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இப்ப நம்ம சொல்லும் போது கோதாவரம்னா அவர் ஞானத்தை மட்டும்தான் சொல்லுவார், பைரவ பிராமணினா அவங்க பக்தியை மட்டும்தான் சொல்லுவாங்க, மீதி எல்லாம் தப்புவாங்க. இது மாதிரி தான் எல்லாருமே. இவர் மட்டும் இந்த பாட்டு பக்தி மார்க்கத்தில் போறா, அப்போ இப்படி போ, அதுக்கு இந்த நல்லா பண்ணு, நீ ஞானம் மார்க்கமா சரி, அப்போ அதுக்கு இந்த நல்லா பண்ணு, இன்னும் வேற ஏதாவது இருக்குதா அதுவும் சரி. அவரவர்களுடைய நிலையிலிருந்து அவரவர்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒப்பற்ற குருவாக இருந்தார். அப்படி சாதாரணமா அவர் யாரையும் விட்டுவிட மாட்டார். நீ தயவு தகுதியற்றவன், ஆன்மீக வாழ்க்கை தகுதியில் சில குருமார்கள் சொல்லுவாங்க, மற்றவங்களே கேள்வி கேட்பாங்க, போயிட்டு அப்பா பேசிக்கிறாங்க. இது அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அவன் அருளுக்குரியவன் தான். அந்த உபதேசங்களை பார்த்தா அது கொஞ்சம் ஒருத்தருக்கு வேற மாதிரி இருக்கு. சில பேருக்கு அவருக்கு சொல்லுவாருக்கா, காமினி காஞ்சனத்தை அறவே விட்டுருவார், பொன்னாசை பெண்ணாசை இதெல்லாம் இருக்கக்கூடாது, 1% கூட இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லுவார், வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்றால் காற்றில் இருக்கக்கூடிய எச்சிலை போல இருக்கிறார். ஒரு எச்சிலை கீழே கிடக்கிறது, காற்று அடிக்கும் போது திடீர்னு தூக்கி மேல விடுது, அவன் திடீர்னு வந்து கிடக்குது. அந்த இலைக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. அந்த காற்று அதை எப்படி இயக்குகிறதோ அதற்கேற்ப அந்த இலை இயங்குகிறது. அதை போல உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள். இறைவன் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையை ஏற்றுக்கொள் என்று சொல்வார். இது சில பேருக்கு புரிந்து கொள்ள முடியாது. எப்படியா இருக்க முடியும், இறைவன் வச்சிருக்கிறபடிதான் வச்சிருக்கணும், சரிதான், ஆனா நாமும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அல்லவா அப்படின்னு நினைக்கிறோம் உண்டு. ஆனால் இந்த மாதிரியான உபதேசங்கள் எல்லாம் எதற்காக யாருக்காக சொன்னார் என்று சுவாமி சாரதானந்தர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சொல்றாரு, எதிர்காலத்தில் புறவியர்கள் ஆவதற்கென்றே ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கினார், அவர்களுக்கு இந்த மாதிரி உபதேசம் சொல்வார். இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை நாடி வருகின்றவர்களுக்கு அதற்கேற்ற உபதேசங்களை கொடுப்பார். ஒரு கையால் இறைவன் திருமணிகளை குறித்துக் கொள், இன்னொரு கையால் உலக கடமைகளை செய்யும், ஓய்வு கிடைக்கிறப்ப 2 கையாலை முடிச்சுக்கோ, இது மாதிரி சொல்வார். அதற்கு மேலாக ஒவ்வொரு நாள் சொல்வாங்க, வந்து கொஞ்சம் தியானம் பண்ண அதை பண்ணி இதை பண்ண இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது ஐயா, சரி கடவுள் நாமத்தை சொல்லு, அது ஒரே சரி ஒரு பொறுப்பை தான் இருக்குது, இப்படிலாம் சொல்லுது. இதெல்லாம் யாருக்கு என்றால் இந்த துறவர்க்கத்திற்கு தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள். இதுதான் அடிக்கடி கிரீஷ் சந்திர கோஷை பற்றி அடிக்கடி சொல்வாங்க. சுவாமி காலையில காளிபாளையம் கிரீஷ் சந்திர கோஷ் 2 பேரை பற்றி சொன்னார்கள். கிரீஷ் சந்திர கோஷத்து சொன்னாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்தது என்னன்னா இந்த பொறுப்பை படிச்சது. அவர் கர்நாடகான எங்கேயோ வாழ்க்கை நடந்தது, கடைசியில் வந்து சேர்ந்தாரு, எனக்கு ஏதாவது வழிகாட்டுனாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் சாதனை பண்ணுப்பா, காலையில் கொஞ்சம் சாயங்காலம் கொடுப்பாரு, ஜபம் பண்ணி சாதனை. இதெல்லாம் நம்மளால முடியாது, என்னுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி. சரி வேண்டாமா, காலை மாலையெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம், தூங்குறதுக்கு கூட கொஞ்சம் பண்ணாங்க. இந்த 2 வேலையும் பண்ணி தானே ஆகும். ஒரு சாப்பிடாம இருக்க முடியுமோ, தூங்காம இருக்க முடியுமோ? சாப்பிடும் போது கடவுள் நாம சொல்லிட்டு சாப்பிடுவோம், தூங்க போறப்போ கடவுள் நாம சொல்லிட்டு தூங்கும், போதும், அதே போதும். அது கூட நான் சரியா சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து நாடக கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ அழைச்சி போய் வருவேன். அப்புறம் அடுத்த நாள் நாடகத்துக்கு என்னன்னு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்.
இந்த காட்சி இப்படி வைக்கலாமா, அந்த காட்சி அப்படி வைக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டே சாப்பாடு போடுவேன். என்ன சாப்பிட்டா கூட ரிசல்ட் தெரியாமலே சாப்பிடுவேன். அப்படி இருக்கிற போது நீங்க சாப்பிடறதுனால கடவுள் நாமத்தை வேற சொல்றீங்களா? முடியாது. ஆனா சமயத்தில் அதே சமயத்தில் வருத்தமா இருக்காரு. ஒரு அகங்காரத்தினால சொல்லல, இவ்வளவு பெரிய மகன் அப்படி கேட்கிறாரு, நம்ம சரின்னு சொல்றது முடியாம இருக்கிறோமே என்று வருத்தத்தோட தான் சொல்றாரு. அந்த நிலையை அவர் புரிந்து கொண்டார். சரிப்பா ஒண்ணு வேண்டாம், உன் பொறுப்பை எடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், இதுதான் நல்லா இருக்கு வச்சுக்கோ, இப்ப எடுத்துக்கிட்டார். அவர் நினைச்சுக்கிட்டது என்னன்னா, இனிமே நமக்கு ஒரு கவலையும் கிடையாது, நாம் எப்படி பண்ணாலும் இருக்கோம், அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நினைச்சாரு. ஆனா அது மாதிரி நடக்க முடியும். காரணம் என்னன்னா, எந்த வேலையை அவர் சுதந்திரமா செய்ய முடியாதுங்கிறதா அவருடைய அர்த்தம்ங்கிறது அவருக்கு தெரியல. ஒரு சில நாட்கள் கழித்து குருதேவரோட அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு வேலை நான் அதை அப்படி செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு கிரீஷ்சந்திரன். என்னப்பா என்ன சொன்ன? இல்ல இப்படி செய்யலான்னு இருக்க. செய்திருவியா? நீயே செய்திருவியா? நீ பொறுப்பை என்ன இருக்கிற, நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. இறைவன் திருவுள்ளம் அப்படி இருக்குமானால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓர் திருவுள்ளமெல்லாம் ஒன்று கிடையாது சொல்லுங்க. இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்ட இந்த மனிதத்தை வந்து இதை விட பேசாம உட்கார்ந்து எல்லாரும் கூட பரவாயில்ல போல இருக்குது. அது சுலபமான வழியாக தெரியுது. நாம அது கஷ்டம் வச்சுக்கிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டவன். அப்போ பொறுப்பை ஒப்படைத்து விடு என்று சொல்லுவது மட்டுமல்ல, அப்படி ஒருத்தர் ஒப்படைத்து விட்டால் எப்படி அதை ஒப்படைக்கணுங்கிறதுக்கு வழிகாட்டுகிறார். அது மாதிரியான ஒரு குரு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற வழிகளை அவர் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். அதே சமயத்தில் இன்னும் வாய்ப்பு சொல்லிட்டா மட்டும் போராது. பொறுப்பை ஒப்படைப்பது, பொறுப்பை ஒப்படைப்பது என்பது வாய் வார்த்தையினால சொல்லுவதல்ல, மனப்பூர்வமாக அதுக்கு ஒரு கதை, வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவார். ஒரு மனிதன் ஒரு கோட்டை போடுறான், அவனே கோட்டை போடுறான், நல்ல அழகான கோட்டை, பூஞ்செடிகளாக அமைச்சிருக்கிறான், வரிசையா விதவிதமான பூக்கள், இன்னொரு பக்கம் பழச்செடிகளாக வச்சிருக்கிறான், விதவிதமான பழங்கள், நல்லா பார்த்து கட்டி வரிசை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அதை பார்த்தாலே ஒரு ஆட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருமை, நம்ம தோட்டம் அதனால சரி போய் அது தண்ணி கட்டுமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமா, அதை பார்த்து பார்த்து பரவசம் அடையுமா அப்படின்னு நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக நேரம் அவங்க ஒரு பசுமாடு உள்ள இவங்க கவனிக்கல. பசுமாடு கண்டது அது பரவசத்தை கண்டுதான் உங்களை கண்டு செடியை பிரிச்சுட்டு, ஆனா அழகா இருக்குது, பூச்செடி அழகா இருக்குது, பழச்செடின்னு அதெல்லாம் தெரியல. அது வடக்கு கொடுக்க போச்சு, கால்நடையில பட்டு இந்த செடி சிதறி போயிடுது. அதுக்குள்ள வந்துட்டாக்கா பார்த்து பார்த்து செய்தோம், இந்த மாடு இது பண்ணிருச்சேன் அதுதான் போவோம். பார்த்தான் ஒரு தடி எடுத்தான், பட்டான் ஒரே போடும். அவன் இந்த செடிகளை மிதிச்சுட்டா போல நீ ஓகே ஒரு தடி போட்டான். அடுத்த நிமிஷம் அது போயிடுச்சு. இப்போ பயம் வந்துச்சு. நம்ம சாஸ்திரமும் படிச்சிருக்கிறான். சாஸ்திரத்துல என்ன சொல்லி பொதுவாக கொலைக்கூடாதுன்னு இருக்குது. அது இந்த கோமாதா, நம்ம சாஸ்திரத்துல பசு என்பது மாதான்னு சொல்லியிருக்கிறாங்க. கோமாதா, அந்த கோமாதாவை நாம கொண்டுகிட்டோமே நம்ம கதி என்னமோ இந்த பயம் வந்துச்சு. இது என்ன பண்ண முடியும்? உயிர் கொடுக்க முடியாது. சாஸ்திரம் படிச்சிருக்கிறாங்களா, கொஞ்சம் குறுக்கு மூலம் வேலை செய்யும். நம்முடைய சாஸ்திரங்கள்ல நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு அதிதேவதை சொல்லப்பட்டிருக்கிறது. கைக்கு இன்னும் அதிதேவதை, கண்ணுக்கு இன்னும் அதிதேவதை, அப்படி எல்லாருக்கும் இருக்குது. அதன்படி கைக்கு அதிதேவதையாக இந்திரன் அப்படின்னு சாஸ்திரங்கள் இருக்குது. இந்த மாட்டை சொன்னது யார்? நானா சொன்னேன். என் கைதான அடிச்சது. கையை அடிச்சதுன்னா அது காரணம் என்ன? அதுக்கு அதிதேவதை இந்திரன் தானே. அவன் ஏன் அதை அடிக்க வச்சான்? அவன் தான் இந்த பசு கொலைக்கு நாம் பொறுப்பு கிடையாது, இந்திரன் தான் பொறுப்பு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பசுவைக்குள்ள பாவம் ஒரு வடிவம் எடுத்து வருவது மேல பிடிக்கணும். நம்முடைய உருவாக்கமா சொல்லுவாங்க. அந்த பாவம் அங்கேயாவது வந்து இந்த கொலை செய்வது பசுவைக்குள்ள அவனை மேல வந்து பிடிக்கலான்னு வந்து நின்றுது. பார்த்தான், எங்க வந்தேன்? பசுவை கொண்டே இல்லையா, அவனை பிடிக்கிறது வந்தது. நான் எங்க கொண்டேன்? இந்திரனை பாப்பா போனா அது குழம்பு போச்சு. நேரம் இந்திரன் போய் அவன் இப்படி சொல்றான், அப்படியே சொல்றான், நான் போய் பார்க்கிறேன், அவன் தான் அங்கே இருக்கு. அதுக்குள்ள திருப்பியும் கொஞ்சம் சரி பண்ணி அது
அந்த செடியெல்லாம் தூரம் போட்டுட்டு மறுபடியும் பாத்தி எல்லாம் ஒழுங்கு பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வச்சிருந்தான். இந்த நம்ம ஒரு மாநில வடிவத்தை எடுத்து கொண்டு வந்தான். இந்த வந்து யாரும் இருந்தாங்க, இந்த பாட்டை நல்லா போட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க, பார்த்து போகிறேன். நான் தான் போடுறேன். சரி இது உப்பு தோட்டம் தானா? ஆமாம், நான் போடுறேன். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். இவ்வளவு அழகா பார்த்து முடிச்சிருக்கிறேன். அதுவும் நான்தான். அதையும் என் கையோட பார்த்து முடிச்சு. செடிகள்லாம் நல்லா அப்படி வரிசையா நட்டு வச்சிருக்கிறீங்க. அதுவும் நானே தான். நல்லா இருக்கு, உண்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே. எவ்வளவு அழகா செய்திருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டே வரும்போது அந்த மாடுகள் அதோட உடம்பு கொழுந்து கிடந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன இந்த மாடுக்கு செத்து கிடக்குது, அதான் அடிச்சு உள்ள மாதிரி தெரியுது, அது யாரு செய்ததுன்னு கேட்டான். இன்னும் சொல்றது நான் இருக்கணும். இப்ப இது நான் சொல்லுவா, அதான் அங்க தள்ளி விட்டாங்க. அது சொல்லவே முடியல, திருன்னு முடிச்சாங்க. அப்ப அவங்க சொன்னா பார்த்து கட்டினது, செடி நட்டது, அது தண்ணி ஊற்றுனது, எல்லாம் அழகாக வளர்த்தது, இதெல்லாம் நீ செய்த. இந்த பசுவை மட்டும் இந்திர கொண்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு மறைத்து போயிடும். அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சு இந்த கதையை சொன்னாரு. நான் பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன்னா பசுவை போடுறதுக்கு மட்டும் பொறுப்பை ஒப்படைச்சாங்க, மீதி உள்ளது பூரா இதையா வச்சுக்கலாம். அல்லது பெருமையெல்லாம் எனக்கு வேண்டாது விழா போனதெல்லாம் இன்னொரு பொறுப்பு போடும். அந்த மாதிரி பொறுப்பு ஒப்படைக்க முடியாதுப்பா. பொறுப்பை ஒப்படைப்பது என்றால் எல்லாத்தையும் தான், முழுசாதான், உடல் பொருள் ஆதி அனைத்தையும் தான் என்று சொல்லி 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 கிரீஷ்சந்திர கோஷம் உருவாக்கினார். உடலை உடுத்த பின்னால கூட அவர் அதே நெறியில் தான் இருந்தார். அவர் வாழ்க்கையில பின்னால துன்பங்கள் எல்லாம் அனுபவித்தார் கிரீஷ். ஆனா அதையெல்லாம் இன்பத்தோடு ஏற்றுக்கொள்ள படைத்தார். என்றால் நான் இது ஒன்று கிடையாது, அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. என்னுடைய வாழ்க்கையில எப்போது என்ன நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பப்படி அல்ல, எல்லாம் அவருடைய விருப்பப்படுகிறாருக்கு. பரிபூர்ண சரணாகதி வாழ்வோடு அவருடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தார். இது போல அவர்களுக்கு ஏற்ற முறைகள் ஒவ்வொருத்தருக்கும் புறவரத்திற்குரியவர்களுக்கு ஏற்றது, இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றது, அது ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு, அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்கு, நிறை நிலையில் இருப்பவர்களுக்கு இப்படி ஏராளமான உபதேசங்களை காலத்திற்கு ஏற்ப பழங்கால சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் இப்போது படிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் மிக எளிமைப்படுத்தி அந்த அபய படிக்கும் அமுத மொழிகளை வழங்கியிருக்கிறார் அல்லவா. அந்த நிலையில குரு நிலையில அவ்வளவு உன்னதமான கூறுவார். அதையும் நாம் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட முழுமையான வாழ்க்கை பின்பற்ற முடியவில்லையே என்கிற தவிப்பு சில சமயங்கள்ல வரதான் வரும். குருதேவர் சொல்லியிருக்கிறார், அன்னையார் சொல்லியிருக்கிறாங்க, அது நடக்கணும் நினைக்கிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் பல செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது சில சமயங்கள்ல அதிலிருந்து விரண்டு வர நேருகிறது. அதன் பிறகு நாம் வருத்தப்படுவாரா செய்தோமே என்று கூட நினைக்க வேண்டி வருகிறது. இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களுக்கு தான் வாடி செய்து உன்னுடைய மனத்திற்கு எது சரி என்று போதுங்கிறத செய்யும். உன்னை மீறி எதையும் நடந்துவிட்டா கூட அந்த பொறுப்பை என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு அதே விட்டு கிரீஷ் மாதிரி ஒப்படைக்கணுங்கிறது கூட இல்லை. அதுதான் அவன் திவ்ய நிலை. தெய்வம் திவ்ய நிலை என்றால் தெய்வ நிலை. அவன் வெறும் உருவாக மட்டும் இருந்து விடவில்லை, உருவாக இருந்து வழிகாட்டுவதற்காக தெய்வம் ஏற்பட்ட ஒரு மாநில வடிவம். ஆக அந்த தெய்வம் தான் இந்த வடிவத்திலே வந்தது என்பதனையும் அவர் அவ்வப்போது உணர்த்தி இருக்கிறார். அது குறிப்பாக இந்த கல்பத்தரு திருநாளில் தான் அவர் அந்த தெய்வத்தன்மையும் முற்றிலுமான மக்கள் உணர்ந்து கொள்ள செய்தார். அதற்கு முன்னாடி இந்த குரு என்கிற வார்த்தையை கேட்டாலே எப்படி அவருக்கு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவரை கடவுள் சொன்னாலும் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் அந்த கல்பத்தரு திருநாளில் அவருடைய தெய்வத்தன்மையை எல்லாரும் உணர்ந்து கொள்கிற மாதிரி செய்தார். யார் யாருக்கு என்னென்ன கேட்குமோ அதெல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதற்கு முன்னாலே கூட பல இடங்களில் அவர் செய்திருக்கிறார். அவரை சரணடைந்து விட்ட ஒரு பக்தர் கேட்டார், அவர்கிட்ட வழிகாட்டுன்னு கேட்டார். அப்போ அவர் சில வழிமுறைகள் கிரீஷ்சந்திர கோஷம் சொன்ன மாதிரி சில வழியெல்லாம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் அப்படிலாம் சரியா தெரியல, அதனால என்னுடைய பொறுப்பை நீங்க ஏற்றுக்க, நான் உங்களை சரணடைந்து விட்டேன். அவராக சொல்லிட்டார். இவர் நீ பொறுப்பு ஒப்படைச்சிருந்து கேட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, என் பொறுப்பை நீங்க ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா, நீங்க கவலைப்படாத பார்த்துக்காங்க.
அப்புறம் அவருக்கு இஷ்ட தெய்வ காட்சி கொடுத்தார். இது ஒருவருக்கல்ல இருவருக்கல்ல, அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை தம்முடைய திருமேனியிலே பல முறையில் காட்டி கொண்டிருக்கிறார். அப்புறம் அவரையே தெய்வமாக கொண்டவர்களுக்கும் அவர் அருள் கொடுத்திருக்கிறார். வேண்டுவன் வேண்டியாமல் கொடுக்கக்கூடிய கருணை கடலாக விளங்கி வருவோம் தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன். அவன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கேட்டா கொடுத்துருவாரு. அவரே சொல்றாரு ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எப்படி கடவுளத்தில் நம்ம கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னு கேட்கணும். ஒரு குழந்தை இருக்குது, உங்க அம்மாட்ட வந்து கேட்குது, குருதேவர் ஓமை, பக்கத்து வீட்டு பையன் ஒரு காத்தாடி பறக்க போட்டுருக்கான், தெருவு வீட்டு பார்த்தா அழகா இருக்கு. இந்த பையனுக்கும் ஆசை வந்துச்சு, நாமும் காத்தாடி வளர்ந்தோம், அம்மா காத்தாடி வளர்ந்து. அப்போ அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் 4 பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த பேச்சு சுவாரஸ்யத்துக்கு அம்மா இருக்காங்க. அதனால போறேன் பேசுவாங்களா, வாங்க முடியுமா, வெளியே போயிருக்கிறாங்கல்ல, நான் பாட்டு காசு கொடுத்து நீ பாட்டு காத்தாடி போட்டு நான் வந்தவங்க கேட்பாரு, ஆறு காசு கொடுத்தாங்கன்னா என்ன பேசுவாரு, அப்பா வரட்டும் நானே வாங்கி தரேன், அப்பாட்டு சொல்லி உனக்கு நான் காசு கொடுக்குறேன். இப்போ இந்த பேச்சு கொஞ்சம் பரையாடம், இந்த தாய்மாரோட பேசுறது பேச்சு முழுசாக ஒரு பாதி குறைஞ்சி சொல்லுவாங்க, ஐயா அழுகிறானே, மனசு கேட்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஆனாத அழுக அதிகமாக போச்சு, தாங்க முடியாத அழுக. உடனே இந்த சொல்லுவாங்க, கோழி மாட்டு பூஜை அடம் பண்ணிட்டு இருக்கான், விட மாட்டேங்கிறான், வாங்கி கொடுத்தா தான் எல்லாம் போல இருக்குது. அதனால வந்துடுறேன். அவன் ஊருக்குள்ள போய் அது ஒரு டப்பா இருக்கு, டப்பா திறந்து அது எவ்வளோ காசு தான் வாங்கி கொடுத்தான். இப்படித்தான் கடவுள் கேட்கணும். சில சமயம் ஏமாத்துற மாதிரி பண்ணுவார், கிடைக்காத மாதிரி காட்டுவாரு, விட்டக்கூடாது. அவர் இருந்திருக்கிறாரு, நாம கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாரு. அதனால எது வேண்டுமோ உரிமையோடு கேளுங்கள். காரணம் என்னவென்றால் நாம் தான் அவருடைய குழந்தைகள் தான். குழந்தைகள் தந்தையினிடத்திலும் தாயினிடத்திலும் எப்படி உரிமையோடு கேட்டு 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 பெற்றுக் கொள்கிறார்களோ அதை போல இறைவனிடத்திலும் இறைவியிடத்திலும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அந்த இறைவனும் இறைவியும் வேற எதையும் இல்லைங்களா இருக்கிறார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனும் அன்னை சாரதா தேவியும் அப்படிதான் கேட்காமலே கொடுத்துருவாங்க. வேண்டிய கொடுத்திடுவாள், அதை விரும்பவும் கொடுத்திட விரைந்திடுவாள். பாரதி சொல்லி அப்படி கொடுக்கிறது கொஞ்சம் தாமதாகிற மாதிரி இருந்தால் கூட அவன் வற்புறுத்தி வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முதல்ல சொல்ல அழியாத ஆனந்தம் அது தேடிக்கான உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அதை கொடுத்துரு, வேற ஒன்றும் நம்ம கேட்கணும். காத்தாடி கொடு, பட்டத்தை கொடுக்கலாம் போய் கேட்டுக்கிட்டு அந்த ஆனந்தம் யாருக்கு இருக்கும் போயிடும். அதையும் கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கிறார் குருதேவர். ஆனால் ஒரே வார்த்தையில எடுத்துக் கொள்ள, எப்போது நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எனக்கு அருள் புரிவாய் இறைவா, நான் உன்னை சரணடைந்து விட்டேன், உன்னுடைய திருவடிகளை அன்றி எனக்கு வேறு புகழ் இல்லை, இந்த உலகில் நான் அங்கும் இங்கும் அழைத்து திரிந்து விட்டேன், ஆனந்தம் எங்கிருக்கிறது என்று தேடி தேடி பார்த்து எங்கும் இல்லை என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டு விட்டது. என்னுடைய இந்திய காலத்தில் என்றென்றும் நான் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதற்காக உன் திருவடிகளை சரணடைந்து விட்டேன், அந்த ஆனந்தத்தை எனக்கு அளித்து அருள்வாயாக என்ற ஒரே பிரார்த்தனையை நாம் அவர்கள் வைத்தால் போதும். மீதி அவர்களெல்லாம் பார்த்து அந்த பிரார்த்தனையோடு அவரை நாம் சரணடைந்து நம்முடைய வாழ்க்கையை இனிய வாழ்க்கையாக, நல் வாழ்க்கையாக, வாழ்கின்ற வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உறுதி எடுத்துக் கொள்வதாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் அன்னை சாரதா தேவி சுவாமி விவேகானந்தர் என்றும் நமக்கு அருள் புரிவார்களாக. சீர்பெருந்து வங்க நிலம் சிறக்க வந்தும் ஸ்ரீராமகிருஷ்ண பதம் சிறவியல் கொண்டும் வாக்குகளும் வேதாந்த பயிர் வளர்க்கும் பாரதத்தின் பெருமையும் பரவச் செய்தோம். வேவரிய எதிர்பாரம் விரித்து கூறி வேட்பாரம் செய்பவரை பாரில் என்று வெற்றி தாழ்வடைந்த தரையோடி விவேகானந்தர் தாழ்வடைந்து வாழ்வும் இத்தரணி மீண்டும்